இந்த அசுத்த ஆவிகள் என்ன செய்யும்னு கேட்டா, நம்மை தொட முடியாது. அசுத்த ஆவிகள் நம்மை நெருங்க முடியாது. இந்த யோபுனுடைய வீட்டு பக்கத்துல சாத்தான் போய் பார்த்தப்போ யோபுனுடைய வீட்டுல உள்ள நுழைய முடியாது. அவனுடைய வீட்டை சுற்றி ஒரு தெய்வீக வேலி, எல்லா தேவ பிள்ளைகளையும் சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. அக்கினி மதிலாயிருப்பேன் அப்படின்னு வேதத்துல சொல்லி இருக்கு. தேவனுடைய அனுமதி இல்லாம எந்த குடும்பத்திலையும், எந்த வீட்டிலையும், எந்த நபருக்குள்ளையும் சத்துரு நுழைந்து செயல்பட முடியாது. அதனால அவ என்ன பண்ணுவான்னா, தேவன் நம்மை வெறுக்கத்தக்க காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய வைப்பான். இப்ப ஆண்டவர் என்ன வெறுத்துட்டார்னு வைங்க, என்னை சுற்றி போட்டிருக்கிற மதில் தன்னால் அகன்று போகும். தேவ பிள்ளைகளை சுற்றி வசனம் ஒரு மதிலா இருக்கிறது. தேவ பிள்ளைகளை சுற்றி தேவ பிரசன்னம் ஒரு மதிலா இருக்கிறது. தேவ பிள்ளைகளை சுற்றி கர்த்தருடைய ஆவி ஒரு மதிலா இருக்கிறது. தேவ மகிமை ஒரு மதிலா இருக்கிறது. இப்போ இந்த மதில் எல்லாம் தாண்டி சத்துரு என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் மேல இயேசுவின் ரத்தம் ஒரு பாதுகாப்பு மதிலா இருக்கிறது, ஒரு அரணா இருக்கிறது. அப்ப அவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாததுனால அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, என்ன வச்சு தேவன் என்னை வெறுக்கிற மாதிரி காரியங்களை என்ன வச்சு செய்ய வைப்பான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? தேவன் என்னை சுற்றி போட்டிருக்கிற அந்த வேலி எடுக்கப்படும். ஏன்னா நான் செஞ்சது என்ன? தேவன் என்னை வெறுக்கத்தக்கது. அப்படி ஆண்டவர் என்ன வெறுத்து தள்ளும்போ சத்துரு எளிதாக நுழைந்து தன் திட்டத்தை நிறைவேற்ற முடியும்.